ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களே, இப்போ நம்ம பார்க்க போறது ஈரானுடைய அமெரிக்கா போர்ல என்ன நடக்குது. மிக முக்கியமாக இப்போது கிடைத்திருக்கிறது. அமெரிக்கா போர்ல சமாதானம் என்றால் 3 கண்டிஷன் போட்டிருக்காங்க ஈரான். முதல் கண்டிஷன் வேற ஒண்ணுமே இல்லைங்க. இந்த 3 கண்டிஷனையும் நீங்க ஏற்றுக்கிட்டா பேச்சுவார்த்தை, இல்லைன்னா இல்லை. வழக்கம் போல அமெரிக்க அதிபர் மிரட்டல், அழிச்சு போயிடுறோம், இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்படலைங்க அப்படின்னு அப்பாஸ் அராக்ச்சி அவருடைய கடுதாசியை முறைப்படி பாகிஸ்தானுக்கு சென்றார், ஓமனுக்கு சென்றார். தனது கடைசி பயணமாக ரஷ்யாவுக்கு போகிறார். அதை பற்றி நான் இப்போ ரெண்டாவது உங்களுக்கு பேச முன்னாடி அவர் அங்கே என்ன சொன்னார் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணுங்க. நேராக பாகிஸ்தானில் போய் அசீம் முனீர் கையில் தனது கடுதாசியை ஒப்படைச்சார். அதில் சிரித்த முகத்தோடு அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு அமெரிக்க அதிபர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பாஸ் அராக்ச்சி ரொம்ப சிரித்த முகத்தோடு இருக்காருங்க, எங்களுடைய கோரிக்கையெல்லாம் எனக்கு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, எல்லாமே நல்ல முறையில் நடக்கும், விரைவில் போர் நிறுத்தம் அப்படின்ட்டு. அவர் எப்பவுமே ஒன்வே ட்ராக் தானே, ஒரே ட்ராக் தான், ஒரு மாதிரி கிராக்குன்னு தான் சொல்லணும். அந்த ட்ராக்குக்கு பேர் ஒரு விதமான கிராக். அப்போ அவர் ஒன்றும் சொல்லலை, அதிகமாக பேசலை. இவர் அதிகமாக பேசி இவரே கேவலப்பட்டுக்கிட்டு இருக்கார் அமெரிக்க அதிபர். இது ஒரு சரியான முறை இல்லை. கடைசியில் பாகிஸ்தான் அங்கிருந்து புறப்பட்டு அவர் வேறு பல நாடுகளுக்கு புறப்பட்ட பிறகு கடுதாசியினுடைய அந்த கவருடைய உரையை பிரித்து பார்த்து படிக்கிறார். படித்துட்டு அமெரிக்காவுக்கு மெசேஜை கன்வே பண்ணுறாங்க. மிஸ்டர் பிரசிடென்ட், நீங்கள் சொன்னீங்க, பேட்டி கொடுத்தீங்க, நாங்கள் அதை கடிதாசியை பிரித்து பார்த்தேன், உள்ள மெசேஜ் பாகிஸ்தானுக்கு என்ன மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவர்கள் பார்த்தார்கள். அந்த மெசேஜில் 3 கண்டிஷனை ஈரான் பதிவு செய்தது. முதலாவது கண்டிஷன் என்னன்னா, கண்டிஷன் நம்பர் 1, எப்பா நான் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை முதலுக்கு வந்தேன், அது முடிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டாவது வரணும்னா, முதல்ல ஹெர்மூஸில் நிறுத்திருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹெட் எல்லா கப்பலையும் நவுட்டிரு. அப்போதான் உலகம் பரிசுத்தமாகும், உலகத்துக்கு எல்லாம் போகும். நான் பணம் வாங்குறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல எல்லா கப்பலையும் விடு, நீ முதல்ல அந்த பிளாக் ஹெட் எடு. இதை எடுத்தால் மட்டும்தான் நான் பேச வருவேன். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த போரை நிறுத்து. முதல்ல போரை நிறுத்து, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 ஹெர்மூஸினுடைய கண்டிஷன்ஸ். 3வது, முடக்கப்பட்ட பணத்தையும் விதிக்கப்பட்ட தடையும் நீக்கிடும் எங்க மேல. இந்த 3ம் உடனடியாக அமலாயிட்டுனா 4வது உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் தான் அணு ஆயுதத்தை பத்தி பேசிக்கிடலாம், அதெல்லாம் பத்தி அவங்க சொல்லலை. அதுக்கப்புறம் ப்ராக்சி சப்போர்ட்டை பற்றி பேசலாம், அதுக்கப்புறம் ஹிஸ்புல்லா பற்றி பேசலாம், அப்புறமா பாலிஸ்டிக்ஸ் பற்றி பேசலாம், அப்புறம் உள்ள கண்டிஷன்ஸ்லாம் மொத்தம் 7-10 கண்டிஷனில் பேசிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி போரை நிறுத்தி ஹெர்மூஸிலிருந்து கப்பலை போக வேண்டும். அதற்கு அப்புறம் அவங்க சொன்ன 2 கண்டிஷன் வேற ஒன்றும் இல்லை. எங்க நாட்டில் இருக்கக்கூடிய முடக்கிருக்கீங்க பாருங்க பணம், அதையும் எங்களுக்கு கொடுத்துட்டு எங்க மேல உள்ள தடையை நீக்கிருங்க. ஒரு நியாயமான விஷயம் தானே. இதில் ஒன்றும் பெரிய பாவமான செயல் ஒன்றும் அவங்க செய்யலை. இந்த செய்தியை அமெரிக்காவுக்கு அப்பாஸ் அராக்ச்சியினுடைய இந்த மெசேஜ் டு பி கன்வே பண்ணிட்டாங்க. அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்புடைய செய்தி தொடர்பாளராகவும் வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் பேர் என்னது, மார்க்கோ ரூபியோ சொன்னார், இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். யுஎஸ் செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட் த ரிபப்ளிக் வாஷிங்டன்ஸ் வில் நாட் டாலரேட், எப்போதும் சகித்து கொள்ளாது, எனி அட்டெம்ப்ட் டு த ஹோல்ட் இன்டர்நேஷனல் வாட்டர்வே ஹோஸ்டேஜ் அப்படின்னு மார்க்கோ ரூபியோ சொல்லிட்டார். சர்வதேச நீரிணையை அவங்க தடை செய்யக்கூடாது என்று அமெரிக்காவினுடைய ரூபியோ சொல்றாரு. ஹெர்மூஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டுள்ளது என ஈரானுக்கு சொல்ல கூற்றுக்கு
ஜலசந்தியை திறப்பதன் மூலம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர் கேட்கிறார். இது அல் ஜசீராவுடைய செய்தி. நீங்கள் ஈரானோடு ஒருங்கிணைக்கும் வரை ஜலசந்தி திறக்கப்படும், எங்கள் அனுமதியை பெறுங்கள், நாங்கள் உங்களை பெறாவிட்டால் வெடிக்க செய்வோம், காலி செய்வோம், நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுங்கள் என்று ஈரான் சொல்லுது. இது அதுவரை கடல் வழிகளை திறப்பதில்லை என்று ஈரான் சொல்லுது. யார் சொல்றா? அமெரிக்கா சொல்றா. சர்வதேச நீர்வழியை யார் பயன்படுத்த வேண்டும், அதை எப்படிலாம் பயன்படுத்தலாங்கிறது சொல்றதுக்கு ஈரானுக்கு நோ ரைட். அதை தீர்மானிக்கும் ஒரு அமைப்பை அவர்கள் இயல்பாக்க முயற்சிக்கிறார்கள். எங்களால் இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு மார்க்கோ ரூபியோ சொல்லிட்டாரு. அமெரிக்காவும் இந்த இஸ்ரேல் தாக்கியதில் தான் இப்போ இந்த குறுகிய நீரிணையை அவங்க சொல்றாங்க. இப்ப அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். இப்ப முதல் கண்டிஷன் கொலாப்ஸ்டு. அப்ப போர் நிற்குமா? போர் நிற்காது. இப்ப இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் ஒண்ணுங்க, உலகத்துல அப்பாஸ் அராக்கச்சி நேரா ரஷ்யாவுக்கு போனாரு. ரஷ்யாவுடைய புட்டின் இதுவரைக்கும் மௌனியாக இருந்தார், மௌனமாக இருந்தார். லெவோரா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நேற்று சொன்னாரு, இது ரொம்ப முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் எங்களுக்குள்ள நடந்திருக்குங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. உலகத்துக்கு அறிவிப்பானை மீடியா வாயிலாக, த்ரூ மீடியா என்ன சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவோடு இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு நீண்ட கால ஒப்பந்தம். முதலில் ஒரு 20 வருஷ ஒப்பந்தத்தை மசூத் பெசஸ்கியானும் அவங்களும் போட்டாங்க. 2 நாடுகளுக்கும் சிக்கல் வரும்போது ஒருவருக்கு ஒருவர் உதவிட வேண்டும். அந்த அடிப்படையில் மறைமுகமாக உதவிக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. திருப்பி கேட்டால் இந்த போரில் இந்த அளவுக்கு கொண்டு நிறுத்தினதே ரஷ்யா தான். உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சாங்க. ட்ரோன் சப்ளைகள் எல்லாமே, ஆள் இல்லாத விமானங்கள்லாம் நிறைய கொடுத்து வெற்றி பெற செஞ்சது இவங்க. இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்குன்னா, அமெரிக்காவுடைய நாடுபிடிக்கும் ஆசையும் அமெரிக்காவினுடைய எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்தி மக்களை தன் ஆதிக்கத்துக்கு கீழ் கொண்டு வருவதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை என லெவோரா வெளிப்படையாக முதலாக அமெரிக்காவை கண்டித்திருக்கிறார். புட்டின் என்ன சொல்லிட்டார்னா, ஈரானுடைய மக்களுடைய கரேஜ், தைரியம், ஆற்றல், சகித்து கொள்ளக்கூடிய மனோநிலை, உயிரிழப்புகளை கண்டு கலங்காத ஒரு சிம்ம சொப்பனமாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள் என்று அவர் ரொம்ப வாழ்த்துக்களை சொல்றாருங்க. யாரு? நம்ம ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்கள். யாருக்கு? ஈரானிய ஒட்டுமொத்த மக்களுக்கும். ரஷ்யா தன்னால உதவிகளை எல்லாம் செய்யணும். இப்ப அவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, ரஷ்யால இருந்து ஆயுதங்கள் தொடர்ந்து போகும், ரஷ்யாவுடைய கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து போகும். அது ட்ரோன், க்ரூஸ் மிசைல், இப்போ என்னென்னலாம் தேவையில்ல அது அவ்வளவும் அனுப்புவோம். டெக்னாலஜி ஃபுல்லாக கொடுப்போம். டெக்னீஷியன், டெக்னோக்ராட்ஸ், டெக்னாலஜிஸ்ட், புதிய கண்டுபிடிப்புகள் ஆண்டுக்கு ஒரு முறை புதுசு புதுசாக இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோமோ அது அக்ரிமெண்ட்ல இருக்கும். அது மட்டுமல்ல, சேட்டலைட் தொழில்நுட்பம், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், க்ரூஸ் மிசைல், ஐசிபிஎம் டெக்னாலஜி எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஹோலிஸ்டிக்ஸ் இதை ஃபுல்ஃபில் அப்படின்னு ரஷ்யா சொன்னது இப்போ அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்கா இப்பொழுது இதை எப்படி கையாள போகிறது என்பது தெரியவில்லை. இதுக்கிடையில முஜித்தபா காமெனியை பற்றி ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பல டவுட்ஸ் இருக்கு. நேற்று அவர்கள் ஷியா மத குழுக்கள் இறந்து போன தலைவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை கூட்டத்தை வைத்திருந்தார்கள். அதில் வெறும் ஆப்செட் போஸ்ட் வச்சுருந்தாங்க. ஆயத்துல்லா கொமேனி, இமாம் அலி கமேனி, இன்னும் பல தலைவர்கள்லாம் அதில் இருந்தாங்க. அதில் மேலே வலது பக்கம் முஜித்தபா கமேனியுடைய படங்கள் இருந்தது. அது பலருக்கு பல சந்தேகத்தை இருக்குது. ஒருவேளை அவர் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றிருக்கலாமா, அல்லது ஏன் அந்த படத்தை போட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் சில சந்தேகங்கள் இருக்கிறது. ஏன்னா அந்த தாக்குதல்லேருந்து தப்புவது ரொம்ப கஷ்டம்தான் சொல்கிறாங்க. ஏன்னா கொடூரமான தாக்குதல் அது. ஒரு மிசைல்லே ஆள் காலியாயிரம், 30 மிசைலை வச்சு அடிச்சிருக்கிறாங்க. பெரியவர் இறந்து போயிட்டார், அவருடைய பிள்ளைகளெல்லாம் இறந்துட்டாங்க. அது பெரிய கொடுமை. இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியவில்லை. பச்சிலம் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கவலை இல்லையே. இஸ்ரேலை பொறுத்தவரை உயிர்கள் எடுப்பது அவனுக்கு கவலை இல்லை, அவன் சித்தாந்தத்துக்கும் கவலை இல்லை. ஏன்னா அவன் தான் கடவுளுடைய வாரிசாயிட்டான. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
இவர் தப்பியிருந்தாலும் இவர் கோமாவில் தான் இருக்க முடியும். இவர்கள் முகங்கள் சிதைந்தெல்லாம் போச்சுன்னு சொன்னாங்க. இவங்க அப்பா கிட்ட தான் இருந்திருப்பாரு. அநேகமாக இறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இல்லை என்றால் கடுமையான காயங்களோடு அவர் இருந்திருப்பார். இல்லை என்றால் கோமாவில் இருந்திருப்பார். ஏன்னா அந்த செய்தியை நம்ம சொல்கிறோன்னா, அந்த வீடியோவை பார்த்தேன்னா அது அந்த போஸ்டருக்கு மேலே அவருடைய படம் இருந்தது பல சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இன்றைக்குள்ள செய்தி வேற ஒன்றுமில்லை. அமெரிக்கா தோல்வி அடைந்திருக்கிறது. அமெரிக்கா எவ்வளோ காலத்துக்கு தான் இந்த ஹெர்மூஸ் அவங்க தாக்கி நிற்க போகிறாங்க? ஏன்னா இப்போவுமே அமெரிக்காவில் ஒரு பெரிய குழப்பம் வந்துடுச்சு. எப்படியாவது விலைவாசியை தடுக்கணும். உலகம் எவ்வளோ காலம் பொறுக்கும்? பேச்சுவார்த்தை நடத்தணும், அதையே பேச மாட்டேன். அவன் சொல்கிறாங்க பனாமா இருக்குது, மற்றதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அடுத்த கட்டம் இருக்குது. இப்போ அடுத்த கட்டம் என்ன செய்வாங்கன்னா, பாபல் மந்தப்பை லாக் பண்ணிடுவாங்க. பாபல் மந்தப் லாக் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சா போர் வந்துடும். நீ எனக்கு 400 மில்லியன் தினமும் அமெரிக்காவுக்கு மரணம் பெற்றான், உனக்கு 400 மில்லியன் பிஸ்னஸ் கட் ஆகுது. சரி, எனக்கு ஒரு கண்ணு போனால் உனக்கு 2 கண்ணு போனால் போட்டு, அல்லது உனக்கு 2 கண்ணு, ஒரு கண்ணு போனால் எனக்கு 2 கண்ணு போனாலும் ஒன்றும் இல்லை. இப்படி உனக்கு நான் எனக்கு நீங்கிற மாதிரி ஒரு போட்டி வந்துடுச்சு. ஆனால் இப்பொழுது ஆயுத தளவாடத்தில் உலகில் பெரும் வல்லமையோடு யார் இருக்கா? ஈரான் இருக்குது. சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது. வடகொரியா இருக்குது, அப்புறமா சீனா இருக்குது. நேற்று வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க ரஷ்யா. ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான் நிலையில். அவங்க 47 வருஷமாக சாப்பாடு இல்லை, 47 வருஷமாக அவங்க அக்சசரிஸ் இல்லை, பார்ட்ஸ் கிடையாது. அது மாதிரி 48வது வருஷமும் அவங்க தொடருவாங்க. 13 முக்கிய தலைவர்கள் முதல் 100 தலைவர்கள், சயின்டிஸ்ட்டு, தளபதிகள், மத தலைவர்கள், சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையும் கொண்டுட்டீங்க. இப்போ அவங்களுக்கு இனி இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? கிளப்பி விட்டுருக்கீங்க. உள்ள ஐஆர்ஜிசியில் பிரச்சனை வந்துருச்சு, அரசுக்கும் ஐஆர்ஜிசிக்கும் பிரச்சனை, தீவிரவாத குழுக்கான இவங்க இன்டெலிஜென்ஸ் மூலம் இவங்க கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாரும் நம்புகிற மாதிரி இல்லை. இதுதான் தற்போது உள்ள செய்தியாக இருக்குது. மீது அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.